அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பொருள் அஞ்சனக்கல். அஞ்சனக்கல் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் மண்ணிலிருந்து தான் வேட்டெடுக்கப்படுது. உலகத்தில் பஞ்சபூதங்கள் மூலமாகத்தான் எல்லா செயல்பாடுகளும் நடக்கின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய பஞ்சபூதத்தில் இருந்து தான் நம்முடைய வளங்களாகட்டும் சக்திகளாகட்டும் பிறப்பெடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த பூமியிலிருந்து வெட்டியெடுக்கப்பட்ட இந்த அஞ்சனக்கல் அப்படின்றது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு பொருள். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், பூமிக்கு அடியில் பல வளங்கள் பல தனிமங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தனிமங்களுக்கு சிறப்பான ஒரு சில கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தகுதிகள் இருக்கிறது. அந்த திறன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், மற்ற தனிமங்களிலிருந்து வேறுபட்ட கொள்கைகளை கொண்டது. அதில் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், பாதரசம், இந்த அஞ்சனக்கல் இவைகளெல்லாம் இதுக்கு ஆன்டிமனி அப்படின்னு பேர். இந்த தனிமம் இயற்பியல் அட்டவணையில் இதுக்கு பேர் ஆன்டிமனி அப்படின்னு பேர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர், ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு இருக்குது. அந்த வகையில் ஆன்டிமனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சனக்கற்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இது பேர் ஞானக்கல் அப்படின்னு பேர். இது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பூமிக்கு அடியிலிருந்து தான் எடுக்கப்பட்டாலும், எப்படி வைரத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறதோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. இது பேர் ஞானக்கல் அப்படின்னே பேர். இது சித்தர்கள் பயன்படுத்திய கற்கள். இந்த கல்லை சித்தர்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது 3ஆம் கண் திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, லலாட பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிளாசு தேடை அப்படின்னு சொல்லுவாங்க. தேடைக்கு பிளாசு அப்படின்னு சொல்லிட்டு பேச இதுக்கு. இந்த நெற்றிக்கண் திறப்புக்கு இந்த அஞ்சனக்கற்கள் மிக அற்புதமாக பயன்படுகிறது. நம்முடைய 5ஆம் அறிவு, 6ஆம் அறிவு, இதை தாண்டி 7ஆம் அறிவுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை இந்த கற்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. இதனால தான் இறை தூதர்கள் நிறைய பேர், முகமது நபி கூட இந்த கல்லினுடைய சிறப்பை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. முஸ்லீம்கள் தொழுகைக்கு இந்த கல்லினுடைய தூளை அரைச்சி கண்களுக்கு வச்சுட்டு போக சொல்லியிருக்கிறாரு. இது சுர்மாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. இந்த அஞ்சனக்கல் ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னால், பெயரில் காரணம் இது. இது முதல்ல கண்ணை பாதுகாக்கக்கூடியது, அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் கண்ணை பாதுகாக்கக்கூடியது, கண்களிலிருந்து வரக்கூடிய தீட்சையை சரி பண்ணக்கூடியது, 3ஆம் கண்ணை திறக்கக்கூடியது, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடல்நலம், மனநலம், பணநலம் இவைகளை அதனுடைய சிறப்புகளுக்குரிய செயல்பாடுகளை செய்து காட்டக்கூடிய அற்புதமான ஒரு கல். இது கந்திஷ்டி முதல் ஞானம் வரையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான செயல்பாடு இந்த அஞ்சனக்கற்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. இந்த அஞ்சனக்கற்களை நாம் மதிப்பு கூட்டல் மூலமாக இதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். மூலிகைகள், அஷ்டகர்ம மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியில் அற்புத மூலிகைகள் இருக்குது. அவைகள் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது. இதில் அஷ்டகர்ம மூலிகையில் ஒரு அட்டவணைக்கு 8 மூலிகை அப்படின்ற அமைப்பில் 8 அட்டவணைக்கு 64 மூலிகைகள் இருக்குது. இவைகளெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான். அந்த மூலிகைகள் கருவுமத்தை, சென்னாயுருவி, குப்பைமேனி இவைகள்லாம் அஷ்டகர்ம மூலிகைகளில் வரக்கூடியது தான். இவைகளினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஆழமாக நாம் அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது தான் அதனுடைய சிறப்புகள் தெரியும். இது ஒவ்வொன்றும் ஒரு தனி சிறப்புகளை செய்யக்கூடிய மூலிகைகள். அந்த மூலிகையினுடைய சாறுகளை எடுத்து இந்த அஞ்சனக்கற்களை அதை ஒரு குறிப்பிட்ட மண்டலங்கள் அது இதில் ஊற வைக்கும் பொழுது அந்த மூலிகையினுடைய தன்மை இந்த அஞ்சனக்கலுக்கு ஏறுகிறது. இதில் இயல்பாகவே இந்த அஞ்சனக்கற்களுக்கு பல அற்புத சக்தி இருக்குது. பாம்பு கடிவாயில் இந்த அஞ்சனக்கற்களை வைக்கும் பொழுது
பாம்பினுடைய விஷம் அனைத்தையும் இது எடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கிறது. தீய சக்திகளை அகற்றக்கூடிய சக்தி இந்த அஞ்சன கற்கள் இயல்பாகவே இருக்கிறது. இந்த மூலிகைகளில் ஒரு சில அஷ்டகர்ம மூலிகைகளில் இதை வந்து நம்ம ஊற வைக்கும் பொழுதோ சாரணை ஏற்றும் பொழுதோ இந்த அஞ்சன கற்களுக்கு இன்னும் தனித்துவமான சக்திகள் வருகிறது. இப்படிப்பட்ட இந்த அஞ்சன கற்களை நாம் ரேகி வகுப்புகளில் இலவசமாகத்தான் கொடுக்கிறோம். நிறைய மக்கள் இதை ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அஞ்சன கற்களை நாம் என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னா தியானத்துக்கு உள் ஆனந்தத்தை நிறுத்துவதற்கு தியானத்திற்கு இந்த அஞ்சன கற்களை நம்மளால் பயன்படுத்திக்கிட்டால் மிக அற்புதமான பயன்கள் பெற முடியும். இந்த காந்த சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உள்ள ஒரு அற்புதமான வைப்ரேட்டிங் இருக்குது. அது கண்ணுக்கு புலனாகாதது. அந்த சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்ம காந்தத்துக்கு வடதுருவம் தென்துருவம் அப்படின்னு இருக்கும். வடதுருவம் காந்தம் வந்து தென்துருவ காந்தத்தை ஈர்க்கக்கூடியது, ஒத்த திசைகளை தள்ளக்கூடியது. இதே மாதிரி காந்த புலன்கள் இந்த அஞ்சன கற்களுக்கும் இயல்பாகவே இருக்கிறது. இது வீடுகளில் வைக்கும் பொழுது வீட்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் ஒரு நல்ல சக்திகள் பாய்ச்சக்கூடியதாக இருக்கும். இது வியாதிகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான சக்தியும் இதுக்கு இயல்பாகவே இருக்கிறது. குழந்தைகளுக்கு கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க, கந்திஷ்டி, இதையெல்லாம் போக்குறதுக்கு இதை பாதத்தில், கைகளில், நெற்றியில், அப்புறம் கண்களுக்கு தடவுறது. இதனுடைய தூளை வந்து நாம் இன்னும் மதிப்பு கூட்டல் முறையில் இதனுடைய துகளை வந்து அஞ்சன மையாக செய்ய முடியும். அது மிக எளிமையான விஷயங்கள் தான். அது ஒன்றும் இல்லை. விளக்கெண்ணெயை, ஒரிஜினல் விளக்கெண்ணெயை இதை கூட பயன்படுத்தணும். இந்த மை கூட அரைக்கணும். 1 மணி நேரம் இதை வந்து தொடர்ந்து இதில் அரைச்சி பச்சை கற்பூரத்தில் சேர்த்து விளக்கெண்ணெய், பச்சை கற்பூரம், இந்த அஞ்சனக்கற்கள், இந்த 3 ஒரு அற்புதமான வேலை செய்யக்கூடியது தான். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. நாமளும் செஞ்சுருக்கிறோம், பயன்படுத்தியிருக்கிறோம். மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது, நேர்மறை சக்திகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் இதுக்கு இருக்குது. இந்த சாயா தியானத்தில் இது முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. சாயா தியானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம நிழல் கூட பேசக்கூடிய தியானம் பேர் சாயா தியானம் அப்படின்னு பேர். நம்ம நிழல் கூடிய நம்மளை வந்து ஒத்திசைவு செய்து அதில் இருக்கக்கூடிய வைப்ரேட்டரை நம்ம உருவாக்கி அது கூட நம்மளால் பேச முடியும். அது பேர் சாயா தியானம் அப்படின்னு பேர். இதுவும் செய்ய முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அஞ்சனக்கல்லில் இருக்குது. மேலும் ஜபமாலைகளில் இந்த அஞ்சனக்கற்கள் நம்ம வந்து அஞ்சனக்கற்களினுடைய துகளில் வந்து ஜபமாலையை வந்து போட்டு வைக்கும் பொழுது ஜபமாலைக்கும் சக்திகள் ஏறும். மேலும் பரிகார கற்களில் இது வந்து பூஜையில் சித்தர்கள் பயன்படுத்தக்கூடியதான். இது நம்ம கூட வச்சிட்ருக்கும் பொழுது மன அழுத்தம் குறைக்க இது நிச்சயமாக உதவுகிறது. நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் சிலர் இதனை வந்து மடியில் வைத்து கொண்டு தியானம் செய்வார்கள். அதுவும் நல்ல வேலை செய்யக்கூடியதோ, இதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆவி தொடர்பு முறையில் நிறைய பேர் இதை வச்சிட்ருக்கிறாங்க. கெட்ட சக்திகளை நீக்கிறதுல, நல்ல சக்திகளை பெறுறதில் இது நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. மேலும் தூரதிஷ்டி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்மளுடைய ஞானக்கண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ஆம் கண்ணிலிருந்து வரக்கூடியது தான். அதுவும் அந்த சக்தி தான். நம்முடைய சக்திகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நம்முடைய ஆறாவை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் தூரதிஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை வந்து அதிகப்படுத்த முடியும். இது உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், திரசித்தம், மனோவசியம், தெய்வசக்தி, தூபதிஷ்டி, பிறர்மன ஆராய்ச்சி, மனத்தந்தி, சர்வசக்தி, சுவாகியம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சக்திகளை இதன் மூலமாக பெற முடியும். இதனுடைய திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்தி வாய்ந்த காந்த சக்தி இதுக்கு இருக்குது. நவகிரக தோஷங்களை போகக்கூடியது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நமக்கு டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா நவகிரகங்களிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நன்மை தீமைக்கும் நவகிரகங்களுக்கு தொடர்பு இருக்குது. இது வந்து ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, எந்த திசை நடக்குது, இதனால் என்ன பலன்கள். ஒருத்தன் வந்து ஆட்சி ஏற்றத்துக்கு ஏறுறது, ஆட்சியிலேருந்து இறங்குறது, இதுக்கு எல்லாமே நவகிரகங்களுடைய
தொடர்பு, நவகிரகங்களுடைய சக்திகள் தான் இதுக்கான முக்கியமான காரணம். இதில் கூடுதல் குறைக்கிறதுக்கு, நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை கூட்டுறதுக்கு இந்த அஞ்சனக்கல் பயன்படுகிறது. நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை குறைப்பதற்கு இந்த அஞ்சனக்கல்லை பயன்படுகிறது. இந்த அஞ்சனக்கல் சக்தி காரிய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. தியான சக்திகளை அதிகப்படுத்திக்கலாம். மன உறுதி, ஆழ்ந்த தெளிவு, மனத்தெளிவு, கண்கள் நோய்களை போக்குறது, அறிவியல் பூர்வமாக தூரப்பார்வை, கிட்ட பார்வைகளை சரி செய்கிறது. இதனுடைய இந்த அஞ்சன மைய கண்களுக்கு வச்சு ஒரே நிமிடத்தில் நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய அழுக்களை எல்லாத்தையும் நம்முடைய கண் ஓரத்தில் கொண்டு வந்து நிறுத்திடும். அவ்வளவு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த அஞ்சனக்கற்கள். வீட்டில் வைத்தால் சண்டை சச்சரவுகள் நிகழாது, கோபம் ஏற்படுறது சரியாகும். மேலும் இந்த கந்திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பில்லி, சூன்யம், செய்வினை கோளாறுகள், எதிரிகள் தொல்லை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்தும் இந்த அஞ்சனக்கற்களை மூலமாக நம்மளை பாதுகாத்துக்கூடிய முடியும். இது நம்ம ரேக்கி வகுப்புகளில் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்குறோம். இந்த அஞ்சனக்கற்கள் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கல். இந்த கற்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.